ராமநாதபுரம் தாம்பரம் இடையே புதிய ரயில் சேவையை அறிவித்தது தெற்கு ரயில்வே. அதை பற்றி இந்த ஒரு காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வரத்திலிருந்து காரைக்குடி, பட்டுக்கோட்டை, திருவாரூர் வழியாக தாம்பரத்திற்கு ஒரு தினசரி ரயில் சேவை இயக்க வேண்டும்னு நீண்ட நாட்களாக கோரிக்கை இருந்து வந்துச்சு. அது இல்லாமல் மீட்டர் கேஜ் காலத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து காரைக்குடி, பட்டுக்கோட்டை, திருவாரூர் வழியாக தாம்பரத்திற்கு ஒரு தினசரி ரயில் சேவையானது இருந்துச்சு. அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பிறகு அந்த ரயில் சேவையானது தற்போது வரை இயக்கப்படாமல் இருந்த நிலையில் தெற்கு ரயில்வே சார்பாக ஒரு பரிந்துரையானது அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே ஒரு தினசரி விரைவு ரயில் சேவையை இயக்க வேண்டும் என்று. தற்போது அதற்கான ஒப்புதல் இனியும் வரவில்லை. புதிய ரயில்வே கால அட்டவணை வரும்போது அந்த ரயில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தற்போது ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரத்திற்கு வாரம் 2 முறை ரயில் சேவையை ரயில்வே துறையானது அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி வண்டி எண் 06051 தாம்பரம் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி முதல் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை 7:50 மணிக்கு வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06052 ராமநாதபுரம் தாம்பரம் ரயிலானது சனி மற்றும் திங்கள் ஆகிய கிழமைகளில் ராமநாதபுரத்திலிருந்து மாலை 3 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:15 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். தாம்பரத்திலிருந்து இந்த ரயிலானது போட்மெயிலுக்கு ஒரு மணி நேரம் முன்னதாக புறப்படும். போட்மெயில் ரயிலில் இடம் கிடைக்காதவர்கள் ராமநாதபுரம் வருவதற்கு இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ளலாம். மொத்தமாக இந்த ரயிலானது 12 சேவைகள் இயக்கப்பட உள்ளது. அதாவது தாம்பரத்திலிருந்து 12 சேவைகளும் ராமநாதபுரத்திலிருந்து 12 சேவைகளும் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலின் கோச் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏசி 2 டயர் கோச், 3 ஏசி 3 டயர் கோச், 6 ஸ்லீப்பர் கோச், 7 ஜெனரல் கோச், 2 SLRD கோச் மற்றும் ஒரு பேண்ட்ரி கார் இணைக்கப்பட்டிருக்கும். பேண்ட்ரி காரானது செயல்படாது. இந்த ரயிலில் பேண்ட்ரி கார் இருப்பதற்கான காரணம், இந்த ரயிலானது புரட்சி தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் ரயில் நிலையத்திலிருந்து சந்திரகாட்சிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயிலின் பெட்டிகளை வைத்து ராமநாதபுரம் தாம்பரம் வாராந்திர விரைவு சேவையானது இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலின் நிறுத்தங்கள் எந்தெந்தன்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், பன்ருட்டி, திருப்பாதிப்புலியூர், கடலூர் துறைமுகம், சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, கள்ளல், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி ஆகிய ரயில் நிறுத்தங்களில் 2 திசைகளிலும் இந்த ரயிலானது நின்று செல்லும். அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு பட்டுக்கோட்டை, திருவாரூர் வழியாக சென்னைக்கு தினசரி ரயில் சேவை இல்லாதிருந்த பட்சத்தில் ஒரு ரயிலுக்காக ஒப்புதல் வழங்கியிருந்தார்கள் ராமேஸ்வரம் தாம்பரம். தற்போது அதன் சோதனை ஓட்டமாகவே இந்த ரயில் இயக்கப்படுகிறது. மக்களின் பயன்பாட்டை பொறுத்தே இந்த ரயில் தினசரி ரயிலாக மாற்றப்படும். ஆனால் இந்த ரயில் தினசரி ரயிலாக மாற்றப்படும் போது நேரங்கள் மாற்றி அமைக்கப்படும். ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்ட ரயிலின் நேரம் மற்றும் தகவல் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ரயிலுக்கான முன்பதிவு வெகு விரைவில் துவங்கும். இந்த ரயிலுக்கு அதிகமான நிறுத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையிலேயே இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. எனவே பொதுமக்கள் அதிகமாக இந்த ரயிலை பயன்படுத்தவும். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ராமேஸ்வரம் அல்லது மண்டபம் வரை இயக்கலாம்னு. தற்போது இங்கே உள்ள இட நெருக்கடி காரணமாக இந்த ரயிலானது ராமநாதபுரத்துடன் நிறுத்தப்படுகிறது. ராமேஸ்வரம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு இது ஒரு தினசரி சேவையாக மாற்றப்படலாம். பின்னர் இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.